கண்டிப்பாக இதுக்கு நான் ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன். ஸோ ஹோமியோபதி இஸ் த வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் யூசிங் சிஸ்டம். ஸோ இதிலிருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ மக்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. நம்ம எல்லாருக்குமே நம்ம பாடியில் செல்ஃப் ஹீலிங் மெக்கானிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஹோமியோபதியோட யூனிக்னஸே இந்த வைட்டாலிட்டியை பார்த்து அதுக்கான மெடிசன் கொடுக்குறது தான். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஆங்ஸைட்டியாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம். வாழ்த்துக்கள் மேம். ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆதிரே FM நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஐம் டாக்டர் விக்னேஸ்வரி அஸ்வின். நான் இங்கே தஞ்சாவூரில் நாஞ்சிக்கோட்டை சாலையில் இருக்கக்கூடிய டாக்டர் விக்னேஸ்வரி ஹோமியோ கிளினிக் ரன் பண்ணிகிட்ருக்கேன். நான் கடந்த ஒரு 8 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை இன்ட்ரடக்ஷன். ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஹோமியோபதி தினத்தில் இணைஞ்சிருக்கோம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு இந்த தினம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. ஸோ April 10 இன்னைக்கு நம்ம இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் ஹோமியோபதின்ற ஒரு விஷயம். இந்த ஹோமியோபதியை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய எங்களோட மாஸ்டர் டாக்டர் கிறிஸ்டியன் ஃபெட்ரிக் சாமுவேல் ஹனிமன் அவங்களோட பிறந்த நாளை தான் அவங்களோட ரிமெம்பரன்ஸாக வேர்ல்டு ஹோமியோபதி டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது இவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. நாங்கள் ஹோமியோபதி டாக்டர்ஸ் மட்டும்தான் இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு டியூ டு த அவேர்னஸ், ஹோமியோபதியில் இருக்கக்கூடிய அவேர்னஸ்னால இது எல்லாருக்கும் ரீச் ஆகி இன்னைக்கு எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேம், இப்போது ஹோமியோபதி பற்றின நிறைய அவேர்னஸ் மக்கள் மத்தியில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் மற்ற மருத்துவங்கள் இருக்கு இல்லையா, மற்ற மருத்துவத்துக்கு நிகராக ஹோமியோபதியை நாடி மக்கள் வர்றாங்களா மேம்? கண்டிப்பாக இதுக்கு நான் ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன். ஸோ ஹோமியோபதி இஸ் த வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் யூசிங் சிஸ்டம். ஸோ இதிலிருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ மக்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ நிகராக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி அப்படின்னாலே நிறைய பேர் அந்த வெள்ளை கலர் உருண்டை மாத்திரை இது மட்டும் தான் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். பட் இப்போ வந்து அலோபதி மருத்துவத்தில் வேறு மாதிரியான மருந்து மாத்திரைகள் இருக்குது, ஹோமியோபதியில் வேறு மாதிரி இருக்குது. இதை தாண்டி ரெண்டுக்குமான வித்தியாசம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஓகே, இப்போ நீங்கள் ஹோமியோபதி அலோபதின்னு கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு கன்ஃபஸ் ஒன் திங். இங்கே வந்து ஹோமியோபதி வெர்சஸ் அலோபதின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து எந்த டிசீஸ்க்கு எந்த ட்ரீட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே நம்ம வந்து அதுக்கான அவேர்னஸ் தான் இங்கே வேணும். இதில் எதுவுமே நம்ம பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு கண்டிஷனுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஹவு ஹோமியோபதி இஸ் டிஃபர் ஃப்ரம் ஆல் த அதர் சிஸ்டம் அப்படின்னா, நம்ம ஒரு நோயை அணுகிற முறை, ஒரு நோயை இந்த கான்செப்ட் ஆஃப் டிசீஸ் அப்படின்றது வந்து ஹோமியோபதியில் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு வேர்டை பற்றி உங்களுக்கு ஒரு வேர்டு சொல்லணும், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது நம்ம நிறைய இப்போ நிறைய அவேர்னஸ் வந்துடுச்சு, நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ் நமக்கே தெரியுது. இந்த டேர்மை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை பற்றியே உங்களுக்கு ஒரு புரிதல் வரும், உங்களோட டிசீஸை பற்றியும் உங்களோட ஹெல்த்தை பற்றியும் ஒரு புரிதல் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வேர்டு என்ன அப்படின்னா வைட்டாலிட்டி. ஸோ வைட்டாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே நம்ம பாடியில் செல்ஃப் ஹீலிங் மெக்கானிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நமக்கு ஏதோ ஒரு டிசீஸ் வருதுனாலும் இல்லை நம்ம டிசீஸை வந்து நம்ம உடம்புல ஒரு டிசீஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதும் அந்த வைட்டாலிட்டி தான். இது வந்து ஒரு 4 ஃபேக்டர் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணலாம். நம்ம வந்து ஹவு ஃபிசிக்கலி நம்மளோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, ஃபிசிக்கலி எவ்வளோ ஆக்டிவாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளோட டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, நமக்கு ஒரு டிசீஸ் வருது அப்படின்னாலும் அதுலேருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ரெக்கவரி ஆகுறோம். இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் டயட், இம்யூனிட்டி எல்லாமே தான். இப்போ மோஸ்ட்லி வந்து ஒரு ஹோமியோபதினாவே இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்டு தான், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மெடிசன் தான். பட் இம்யூனிட்டி மட்டுமே ஒரு ஃபேக்டர் கிடையாது. வைட்டாலிட்டியில் அதுவும் ஒன் ஆஃப் த திங். பட் வைட்டாலிட்டின்றது வந்து ஒரு 4 ஃபேக்டரை டிஃபைன் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 2வது ஃபேக்டர் என்ன அப்படின்னா வந்து ஹவு மென்டலி ஷார்ப் யூ ஆர். ஸோ ஷார்ப்னா இட் இஸ் நாட் அபவுட் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. உங்களால் எவ்வளோ அளவுக்கு ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியுது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது, ஃபுல் ஃப்ளெஷ்டாக உங்களால் ஃபோக்கஸ்டாக உங்களோட லைஃப்பில் ஒரு விஷயத்தை பண்ண முடியுதா, இதுவும் ஒரு ஃபேக்டராக இருக்கும். 3வது ஃபேக்டர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இட்ஸ் ஒரு எமோஷனல் ரிசைலன்ஸ்னால் பேசிக்கலி ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உங்களால் எப்படி கோப்பப் பண்ணிக்க முடியுது, ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே உங்கள் லைஃப்பில் நடக்குது, ஒரு ட்ராமாவே நடக்குது, ஏதோ ஒரு விஷயம் எமோஷனல் ட்ராமா இருக்குது, என்ன நடந்தாலுமே அதுலேருந்து எவ்வளோ பாசிட்டிவ் இம்பேக்டோட உங்களால் அதுலேருந்து வெளியில் வர முடியுது அப்படின்றதுமே நம்மளோட வைட்டாலிட்டியை டிஃபைன் பண்ணும். இந்த ஃபைனல் ஃபேக்டர்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரோ சோஷியல் கனெக்ஷன், கம்யூனிகேஷன். ஸோ
ஸோ உங்களால் ஒரு மற்ற பீப்புளை உங்களோட கொலீக்காக இருக்கலாம், உங்களோட நெய்பராக இருக்கலாம், உங்களோட ரிலேட்டிவாக இருக்கலாம், அவங்கள எப்படி உங்களால் பாசிட்டிவாக பார்க்க முடியுது, எந்த ஒரு ஜெலஸும் இல்லாமல், எந்த ஒரு காம்படிட்டிவ் நேச்சரும் இல்லாமல் அவங்களோட ஒரு வின்னிங்கையும் உங்களால் வந்துட்டு ஃபீல் பண்ண முடியுது. அவங்களுக்கும் உங்களால் ஹாப்பியாக ஃபீல் பண்ண முடியுது. ஒரு சர்வைவலுக்காக வந்துட்டு ஒரு போட்டியோட இந்த மனப்பான்மையோட இல்லாமல் ஒரு பேசிக்கலி ஒரு ஹியூமனிட்டியோட உங்களால் இருக்க முடியுது அப்படின்னா இதுவும் ஒரு ஃபேக்டர். இது எல்லாமே ஒரு பர்சனுக்கு, இந்த 4 ஃபேக்டருமே ஒரு பர்சனுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ ஹோமியோபதியில் வந்து நம்ம இந்த 4 ஃபேக்டருமே கன்சிடர் பண்ணுவோம். இந்த இடத்துல எங்கே வேணாலும் உங்களோட ரூட் காஸ் இருக்கலாம். உங்களோட டிசீஸ் வந்து கிரியேட் ஆனதுக்கும் வந்து இதில் எங்கே வேணாலும் ரூட் காஸ் இருக்கலாம். இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு மெடிசன் கொடுப்போம். ஸோ வென் யுவர் வைட்டாலிட்டி இஸ் ஸ்ட்ராங், உங்களுக்கு டிசீஸ் ப்ரொடியூசிங் நேச்சர் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு பேசிக்காக வந்து டிசீஸ் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வராது. இந்த ஃபேக்டரில் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு லேக்கிங் இருக்குது, ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இல்லை, அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் ஸ்டார்ட் டு பிகின். பேசிக்காக வந்து ஹோமியோபதியோட யூனிக்னஸே இந்த வைட்டாலிட்டியை பார்த்து அதுக்கான மெடிசன் கொடுக்கறது தான். உங்களோட வைட்டாலிட்டியில் எந்த இடத்துல இந்த டிசீஸ் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, எது உங்களோட காரணமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு உங்களுக்கான ஒரு மெடிசனை கொடுக்கும்போது உங்களோட ரூட் காஸ்லேருந்தே அது சரியாகுது, கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகுது. இப்போ அலோபதி பொறுத்த வரைக்கும் ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா இட் இஸ் பேசிக்லி ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ரிப்பேர். அதை வந்து மேனேஜ் பண்ண முடியும், ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியும், பட் கம்ப்ளீட்லி ரெஸ்டோர் பண்ண முடியாது. பட் இன் ஹோமியோபதி வி டார்கெட் டு ரெஸ்டோர் யுவர் கம்ப்ளீட் ஹெல்த். கம்ப்ளீட்டாக உங்களை வந்துட்டு ரெஸ்டோர் பண்ண முடியும். இந்த டிசீஸ் வந்து திரும்பவும் வராமலும் நாங்கள் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த ரூட் காஸ் எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மெடிசன் கொடுக்கணும். ஸோ ஹோமியோபதி மெடிசன் வந்து ஒரு டிசீஸை ட்ரீட் பண்ண போகிறது கிடையாது. ஹோமியோபதி மெடிசன் இஸ் கோயிங் டு ட்ரீட் த பேஷண்ட். ஸோ அதனால் இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்கன்லேயோ ஒரு ஸ்பெசிஃபிக் டிசீஸ்லேயோ போய் இது ஒர்க் ஆகி உங்களுக்கு இதை சரி பண்ண போகிறது கிடையாது. ஓவராலாக உங்களோட வைட்டாலிட்டிலையும் உங்களோட இம்யூனிட்டிலையும் இதை ஆக்ட் பண்ணி உங்களோட செல்ஃப் ஹீலிங் மெக்கானிசமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உங்கள் பாடியை தான் இதை வந்து சரி பண்ணிக்க போகிறது. அதனால இதில் ஒரு சைடு எஃபெக்ட், ஒரு ஆர்கனில் இது ஒர்க் ஆகி ஒரு சைடு எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுன்றது வந்து ஹோமியோபதியில் கிடையாது. மேம், இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ ஹோமியோபதியில வைட்டாலிட்டியை நம்ம செக் பண்ணி அது மூலமா உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணுவோம். அதுக்கு 2 டைப்ஸ் இருக்கு அப்படிலாம் சொன்னீங்க. பட் ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க, அதுக்கு வைட்டாலிட்டிலாம் செக் பண்ணிட்டு அப்படி பார்க்கும்போது எல்லா பிரச்சனைகளையும் இதே மாதிரி உங்களால சரி பண்ணிட முடியுமா மேம்? உடல் ரீதியாக ஏற்படுற எல்லா நோய்களையும் சரி பண்ண முடியுமா? ஆல்மோஸ்ட் எல்லா கம்ப்ளைண்ட்டையுமே சரி பண்ண முடியும். ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ் இதை தவிர மேக்ஸிமம் எல்லா கம்ப்ளைண்ட்டுமே டீப்பர் பெத்தாலஜிக்கல் கேசஸ், கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகிட்டாங்க, ஒரு ஒரு அவங்களோட டிசீஸ் வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அவங்களோட வைட்டாலிட்டியை வந்து ரெஸ்டோர் பண்ணவே முடியாது. அந்த ஸ்டேட்டில் அவங்கள மெயின்டைன் தான் பண்ண முடியும், சர்வைவ் தான் பண்ண வைக்க முடியும். அந்த மாதிரி ஸ்டேட்டில் நம்ம ஹோமியோபதி ஒர்க் ஆகாது. பட் அதர் தென் எல்லா விதமான கண்டிஷன்ஸுமே ஹோமியோபதியால் ட்ரீட் பண்ண முடியும், சரி பண்ண முடியும். ஓகே மேம், இப்போ வந்து எல்லா விதமான பிரச்சனைகளையும் முற்றிலும் குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ஹோமியோபதியில இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. பட் இதை தாண்டி நிறைய இடங்கள்ல நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க தான் அதிகமா ஒவ்வொரு மருத்துவத்துல இருந்தும் ஷிஃப்ட் ஆகி போய்கிட்டே இருக்காங்க. இதுல தீர்வு கிடைக்கலன்னா இன்னொரு மருத்துவம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஹோமியோபதியில அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா மேம்? கண்டிப்பா ஹோமியோபதியில தீர்வு இருக்கு. பட் ஆனால் டயபெட்டிஸ் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிசார்டர். ஒரு வாழ்க்கை முறையை நம்ம மாத்திக்கலன்னா இதுல எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு டிசார்டர்ன்றதுனால பேஷண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, நான் டயட்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டேன், நான் எதையுமே மாற்றிக்க மாட்டேன், நான் வாக்கிங் போக மாட்டேன், என்னோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன், ஆனால் ஒரு மெடிசன் வந்து எனக்கு மிராக்கிள் மாதிரி ஒர்க் ஆகி இதை கம்ப்ளீட்டாக சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக இதை பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ன்றதுனால நம்ம லைஃப் ஸ்டைலையும் ஒரு 50% சரி பண்ணிக்கணும். ஸோ ஹோமியோபதியும் நம்ம மெடிசன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ட்ரக் டிபெண்டன்சிலேருந்து கண்டிப்பாக நம்ம அவங்கள வெளியில் கொண்டு வர முடியும். இப்போ டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரக் டிபெண்ட் ஆயிடுவாங்க. ஒரு மெடிசன்னா அதை லைஃப் லாங் அவங்க எடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு கண்டிஷன் வரும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ட்ரக் டிபெண்டன்சி இல்லாமல் அவங்கள நம்ம கொண்டு வந்து ஓரளவுக்கு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஓகே மேம், இப்போ வந்து டயபெட்டிஸ் அப்படிங்கிறத தாண்டி பொதுவாக பெண்களுக்கான ஒரு மருத்துவமா ஹோமியோபதி அமைதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்போ பிசிஓடி, தைராய்டுக்கு எல்லாமே ஹோமியோபதியிலையும் நம்மளால ட்ரீட் பண்ண முடியுமாங்கிறது நிறைய பேரோட கேள்வி. ஸோ அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்?
கண்டிப்பாக எல்லா விதமான ஃபீமேல் ரிலேட்டடான டிசீஸ் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பிசிஓடியாக இருக்கட்டும், சில கர்ப்பப்பை கட்டியாக இருக்கட்டும், தைராய்டு கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும், ஈவன் இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மைக்கு கூட நம்ம நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பிரெஸ்ட்டில் வரக்கூடிய கட்டிகள் எல்லா விதமான கம்ப்ளைண்ட்ஸுக்குமே ஹோமியோபதியில் நல்ல தீர்வு இருக்குது. மோஸ்ட்லி உமன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ப்ளஸ் வந்து எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா நிறைய ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால தான் மேக்ஸிமம் டிசீஸ் வருதுன்றது தான் ஹோமியோபதியோட கான்செப்ட். ஸோ உமனுக்கு பெட்டராகவே நம்ம வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்க முடியும். நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. மேம் இப்போ சொன்னீங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே இப்போ வந்து ஹோமியோபதியில் ஒரு தீர்வு இருக்கும், கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா குணமடைகிறதுக்கான நாட்கள் ரொம்ப அதிகமாக எடுத்துக்குது ஹோமியோபதியிலன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஜென்ரலாக வந்து ஹோமியோபதி ஸ்லோ அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டெப்த் ஆஃப் த டிசீஸ். உங்களுக்கு இந்த டிசீஸ் வந்து எவ்வளோ வருஷமாக இருக்குது, ஒரு 30 வருஷமாக இருக்கிற டிசீஸை வந்து எனக்கு 3 மாதத்துலேயே சரி பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. வி ஆர் ஆல்சோ ட்ரீட்டிங் அக்யூட் கம்ப்ளைண்ட்ஸும் நம்ம ட்ரீட் பண்ணிட்டு தான் இருக்கோம். குறுகிய கால நோய்கள், இப்போது சீசனல் டிசீஸ் எல்லாமே நம்ம ட்ரீட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் ஒரு 2 days 3 daysலேயே கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகிடுறாங்க. பட் ஒரு லாங் டேர்ம் இஷ்யூ, லாங் டேர்ம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாடி ஹீல் ஆகிறதுக்கான டைம் கண்டிப்பாக நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதுக்கான டைம் கண்டிப்பாக லாங் டூரேஷன் தான். இதை வச்சு தான், ஏன்னா இங்கே நமக்கு மோஸ்ட்லி வரவங்க எல்லாருமே வந்து க்ரானிக் கம்ப்ளைண்ட்டுக்கு தான் வராங்க. அதனால டிலே ஆகுறதுனால ஹோமியோபதி இஸ் பேசிக்கலி ஸ்லோன்ற மாதிரி ஒரு மித் வந்துடுச்சு. பட் அது வந்து ட்ரூ கிடையாது. ஹோமியோபதி கேன் ஆல்சோ ஆக்ட் ஃபாஸ்ட்லி. சூப்பர் மேம். இப்போ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை அங்கே ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது எமோஷ்னலாக அவங்க எப்படி அஃபெக்ட் ஆகியிருக்காங்க, ஃபிசிக்கலாக எப்படி அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணணும்ல. ஸோ அதுக்கும் ஹோமியோபதிக்கும் என்ன தொடர்பு இருக்குது? எமோஷ்னல் ஃபேக்டரையும் ஹோமியோபதியும் நம்ம வந்து பிரித்து பார்க்கவே முடியாது. ஏன்னா இங்கே வந்து நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டிசார்டர்ஸ் வந்து சைக்கோசொமேட்டிக் டிசார்டர் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற டிசீசஸில் ஒரு 80% ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்மளோட மென்டல் ஸ்ட்ரெஸ்னால தான் நமக்கு நிறைய டிசீஸ் வருது. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஆங்ஷைட்டியாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், எனி கைண்ட் ஆஃப் அப்நார்மல் எமோஷன். இந்த 1 நாள் 2 நாள் அந்த எமோஷன் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களை எதுவும் அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை. பட் க்ரானிக்காக ஒரு எமோஷன், அப்நார்மல் எமோஷன் இருக்குது அப்படின்னா அதனால உங்களுக்கு நிறைய கெமிக்கல் செக்ரீட் ஆகும், கார்டிசால் செக்ரீட் ஆகும், அட்ரினலின் செக்ரீட் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு லாங் டேர்மாக உங்கள் பாடியில் இருக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட டெண்டன்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்கனை அஃபெக்ட் பண்ணி ஒரு டிசீஸை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ அப்போ நம்ம எமோஷ்னலி அவங்கள வந்து அனலைஸ் பண்ணி மெடிசன் கொடுக்கணுன்றது வந்து இங்கே நீடட் தானே. ஏன்னா எமோஷனல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, சைக்கோசொமேட்டிக் டிசார்டர்ஸாக தான் இங்கே நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குங்கும்போது நம்ம எமோஷ்னலாக பார்க்கணும் தானே. ஓகே மேம். இப்போ இதை தாண்டி இப்போ அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்கன்னு வைங்களேன், அதில் வந்து நிறைய மெடிசன்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதனால கிட்னி எஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம்ல. அதே போல் ஹோமியோபதியில் அதிகமாக அந்த மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிறதுனால வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா மேம்? ஸோ நீங்கள் வந்து ஹோமியோபதியில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லா ட்ரீட்மெண்ட்லேயுமே சைடு எஃபெக்ட் இருக்கும். எப்போ இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு குவாலிஃபைடான ஒரு டாக்டரை பார்க்காம நம்மளே ஒரு செல்ஃப் மெடிகேஷன் பண்ணுறோம், நம்மளே வந்துட்டு வித்தவுட் எனி டாக்டர் நாலேஜ் இல்லாமல் வந்துட்டு லாங் டேர்மாக ஒரு மெடிகேஷன்ஸை எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சைடு எஃபெக்ட் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து மெடிக்கலி ஐட்ரோஜெனிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஐட்ரோஜெனிக் டிசீஸ்னால் ட்ரக் இன்டியூஸ்டு டிசீஸ். அது வந்து மோஸ்ட்லி இப்போ காமனாக மற்ற ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டமில் வந்து இருக்குது. அலோபதியில் வந்துட்டு நம்ம காமனாக வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். ஹோமியோபதியிலையுமே ஒரு டாக்டரோட நாலேஜ் இல்லாமல் யூடியூப் பார்த்து ஒரு ப்ரொஃபஷனலில் கன்சல்ட் பண்ணாமல் ஒரு மெடிகேஷன்ஸை எடுக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான எஃபெக்ட்ஸ் இருக்கும். பட் ப்ராப்பராக ஒரு குவாலிஃபைடு டாக்டரை பார்த்து அவங்க கொடுக்குற மெடிசன்ஸ் அவங்கள நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி மெடிகேஷன்ஸ் எடுக்கும்போது 100% எந்த சைட் எஃபெக்ட்டும் இருக்காது. அதுதான் வந்து ஹோமியோபதியோட டேக்லைனே. எ மெடிசன் வித் நோ சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது தான் ஹோமியோபதியோட டேக்லைனே. மேம் இப்போ வந்து ஒருத்தரை நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, உதாரணத்துக்கு ஒரு தலைவலி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மெடிசனை அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எமோஷனல் ஃபிசிக்கல் ஃபேக்டர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ இன்னொருத்தரும் அதே மாதிரி தலைவலிக்குன்னே வராரு அப்படின்னா அவருக்கு வேறு மாதிரியான ஒரு மருந்துகள் கொடுக்குறீங்க.
ஸோ இந்த மாதிரி 2 பிரச்சனை ஒரே மாதிரி இருந்தாலும் மருந்துகள் வித்தியாசப்படுறதுக்கான காரணம் என்ன மேம்? இப்போ டிசீஸோட டயக்னோசிஸ் ஒன்றா இருந்தாலும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் மைக்ரேன்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ ஒரு ஹெட்டேக், இந்த டிசீஸோட டயக்னோசிஸ் ஒன்றா இருந்தாலும் அதோட ப்ரெசன்டேஷனும் அதுக்கான காசேஷனும் அவங்களுக்கு இந்த டிசீஸ் ஏன் டெவலப் ஆயிருக்குன்ற ரீசனும் வந்து ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் பொறுத்து அது மாறும். ஏன்னா இப்போ ஒரு இண்டிவிஜுவலுமே யூனிக்கான ஒரு பர்சன், ஒருத்தருக்கும் அவங்களோட விருப்பு வெறுப்பு அவங்களோட எல்லாமே மாறும். அவங்களோட எமோஷனலி எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி கோப்பப் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே வந்து டிஃபர் ஆகும். ஈவன் அவங்களோட மொடாலிட்டின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு எந்த விஷயம் இதை அதிகப்படுத்துது, லைட் அதிகப்படுத்துதா, இல்லை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்துதா, இல்லை வெயிலில் போனால் அதிகமாகுதா, இந்த மாதிரி மொடாலிட்டிஸுமே டிஃபர் ஆகும். இப்போ இந்த மாதிரி ஒரு மைக்ரேன்ன்றது காமனான ஃபேக்டராக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெசன்டேஷன் டிஃப்ரெண்டாக தானே இருக்குது. ஸோ அப்போ ஒரே மெடிசனை 2 பேருக்கும் கொடுக்க முடியாது. ஸோ இட் நீட் டு பி அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி அவங்க இருக்காங்க, என்ன மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க, ஃபிசிக்கலி மென்டலி எமோஷ்னலி என்ன மாதிரி அவங்க ப்ரெசென்ட் ஆயிருக்காங்கன்றதை பார்த்துட்டு தான் அவங்களுக்கு ஒரு மெடிசன் கொடுக்க முடியும். நாட் ஆல்வேஸ் சேம் மெடிசனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மேம், இப்போ ஹோமியோபதி கிளினிக் உள்ள ஒரு நபர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். உள்ளே போனால் நமக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா, அதே நேரத்தில் அவங்களுக்கு இருக்க பெரிய கேள்வி என்னன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ இந்த மருத்துவம் அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ். ஒரு டாக்டரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்க எவ்வளோ ஃபேமஸாக இருக்காங்க அப்படின்றத பொறுத்தும் இது மாறும். ஜென்ரலாக ஹோமியோபதி வந்து ரொம்பவே காஸ்ட் ஃப்ரெண்ட்லி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ அதுக்கு ப்ராப்பரான நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்கணும், அவங்கள பார்த்து நீங்கள் கன்சல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா காஸ்ட்லியாக இருக்கிற டாக்டர்ஸ் தான் நல்லா ட்ரீட் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு மித் இருக்குது. அப்படி கிடையாது. தெர் ஆர் ஆல்சோ டேலண்டடான டாக்டர்ஸும் கம்மியாக சார்ஜ் பண்ணுற டாக்டர்ஸும் இருக்காங்க. அதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். சூப்பர் மேம். பட் வந்து ஹோமியோபதி அப்படிங்கிறது இன்னுமே மக்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே இருந்துட்டு இருக்கு. அதுக்கான ரீசன் அப்படின்னு எது சொல்லுவீங்க? ஸோ பேசிக்கலி வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்காம இருக்கிறதா இருக்கலாம். ஏன் அப்படின்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் நம்ம மோஸ்ட்லி கொடுக்கறது கிடையாது, எல்லாருக்கும் கொடுக்கறது கிடையாது. இதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னா டு அவாய்ட் செல்ஃப் மெடிகேஷன், அவ்வளோதான். அது வேற எந்த ரீசனுமே கிடையாது. தெர் இஸ் நோ சீக்ரெட் மெடிசன். இப்போ நம்ம ஃபார்மசிலே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே லேபிள் இருக்கும். எதுக்குமே லேபிள் இல்லாமல் இருக்க போகிறதில்ல. இங்கே எந்த ஸ்டிராய்ட்ஸும் கிடையாது, எந்த விதமான சீக்ரெட் மெடிசன்ஸும் கிடையாது. த ஒன்லி திங் இஸ், நம்ம ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா பேஷண்ட் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இந்த மெடிசன் தான் நமக்கு, ஸோ இதை வந்து நம்ம லாங் டர்மாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது இல்லை. அண்ட் ஆல்சோ நம்ம வந்து ஒரு மெடிசனை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த மெடிசன் தான் தேவையா, இல்லை அந்த மெடிசனில் வந்து பொட்டன்சி சேஞ்ச் பண்ணணுமா, டோசேஜ் சேஞ்ச் பண்ணணுமா, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்கணும், இது எல்லாமே ஃபஸ்ட் டைமே எங்களுக்கே தெரியாது. அந்த மெடிசன் அவங்க உடம்புல எப்படி ஒர்க் ஆகி என்ன மாதிரியான ஒரு சேஞ்சை கொடுக்குதுன்றதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் டைம் டாக்டரே அதை டிசைட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் செல்ஃப் மெடிகேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்றதுனால மட்டும்தான் அந்த மாதிரி கொடுக்கறது இல்லை. இதனால தான் நிறைய பேருக்கு டவுட் வருதுன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரீட்மெண்ட் மேலே. மேம், இப்போ ஹோமியோபதி வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் நம்மளும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி இப்போ நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஹோமியோபதி மருத்துவம் பற்றி. இருந்தாலும் நீங்கள் ஏதாவது டிஃபிகல்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பீங்கல்ல கேஸ், அல்லது உங்களோட இந்த பயணத்தில் 8 வருஷம் ஒரு 10 வருஷம் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் நீங்கள் மறக்க முடியாமல் இந்த தருணத்தில் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஜேர்னி பற்றி ஷேர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னால் பேஷண்ட்டுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறத விட பேஷண்ட்னால எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா ஹோமியோபதி என்னை நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட இங்கே வந்து நான் ஒரு 3000 பேஷண்ட்ஸ்க்கு மேலே நான் பார்த்துருப்பேன். 3000 பீப்புளோட எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்கேன், அவங்களோட லைஃப் சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு எனக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷன் நடந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான சக்தி வந்துடுச்சு. ஏன்னா அவங்ககிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன்ல இவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம காலையில் வரும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்திருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம், சின்ன விஷயம் நடந்திருக்கலாம் வீட்டில். பட் இங்கே வந்து உட்காந்து ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரியை சொல்லும்போது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்திருப்பாங்க, பாசிட்டிவாக அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் எனக்கு தெரியும் போது என்னடா நம்ம ஸ்ட்ரெஸ்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும். என்னோட எமோஷ்னல் ரிசல்யன்ஸ், என்னோட எமோஷ்னல் மெச்சூரிட்டியை வந்து இந்த ஹோமியோபதியும் இந்த ட்ரீட்மெண்ட்டும் வந்து இங்கே நான் என்னோட நான் பார்க்குற பேஷண்ட்ஸும் வந்து என்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான ஒரு கேஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் இந்த ட்ரீட்மெண்ட்னால நிறைய பெனிஃபிட் ஆயிருக்காங்க. முக்கியமாக அவங்க ஒரு பேஷண்ட் வந்து 30 years ஆஸ்மா இருந்தது அவங்களுக்கு.
அவங்க இது வரைக்கும் லைஃப்பில் ஐஸ்கிரீமே சாப்பிட்டது இல்லைன்னு சொன்னாங்க. இது ஒரு சிம்பிளான ஒரு இதுவாக தான் இருக்கும். நமக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுலாம் பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க லைஃப்பில் 30 இயர்ஸாக ஐஸ்கிரீமே சாப்பிட்டதில்லை. நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஆஸ்மா கம்ப்ளீட்டாக சரியானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் வந்து எடுத்துகிட்டு வந்து என் கூட சாப்பிட்டாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் வந்து தைரியமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. அது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், என்னால் மறக்கவே முடியாது. மேம், இன்னைக்கு ஹோமியோபதி தினத்துல நிறைய இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்தில் பயனுள்ள தகவல்களும் நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு எனக்கு இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து ஆதிரை எஃப்எம் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் என்னோட பிக்கஸ்ட் தேங்க்யூ. ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு அவேர்னஸை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஸோ நான் அடிக்கடி நிறைய பேஷண்ட் கிட்ட சொல்கிறது வந்து இக்னோரன்ஸ் இஸ் த பெஸ்ட் டிசீஸ்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு நம்மளை பற்றியும் நம்ம நோயை பற்றியும் தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் ஒரு பெரிய நோயே. ஸோ இந்த நேரத்தில் நான் ஆதிரை எஃப்எம் நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். இப்போ நீங்கள் ஒரு டிசீஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டா அந்த ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டா அப்படின்னு போய் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் டிசீஸை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துலலாம் நமக்கு டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான டிசீஸ் கிரியேட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பாருங்கள். அதை கரெக்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருங்க. நல்ல பேலன்ஸ்டான டயட் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு நம்ம இருந்தோம், வாழ்ந்தோம், ஒர்க் பண்ணோம், சம்பாதிச்சோம், இதை மட்டுமே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. ஒரு குவாலிட்டியான லைஃப்பை வந்துட்டு லீட் பண்ணுறதுக்கு பாருங்கள்.